நம்ம வாழ்க்கை நமக்காக வாழணுமே தவிர அடுத்தவங்க இந்த சமுதாயம் அது என்ன நினைக்கும், அது இப்படி பண்ணாதான் சரியா இருக்கும் அப்படின்னு நம்மளுடைய ஆசைகள், விருப்பங்கள், நம்ம போடுற உடைகள், நம்ம பழகுற நபர்கள், நம்ம பேசுற விடயங்கள், இது எல்லாத்தையுமே அடுத்தவங்க இந்த சமுதாயம் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா நம்ம வாழ்ற வாழ்க்கை நமக்காக வாழல, அடுத்தவங்களுக்காக வாழ்ற மாதிரி இருக்கும். அந்த வாழ்க்கையில எந்த விதமான ஒரு பலனுமே இருக்காது. உங்களுடைய மனசு, உள் மனசு என்னத்தை விரும்புதோ அதை வாழுங்க, சந்தோஷமா இருங்க. சரிங்களா? இதை நான் ஏன் சொல்றேன்னா 10ஓட 11ஆவதா போற ஆளு நான் இல்ல. சோ யாருக்கு சப்போர்ட் இருக்கு, அதிகமா யாரு எதை பேசுறாங்க, எதுக்கு அதிகமா வியூ வருது, சரி நம்மளும் அப்படி பேசி சவ பண்ணிக்குவோம், சப்ஸ்கிரைபர்ஸ் எடுத்துக்குவோம், வியூவர் எடுத்துக்குவோம், அப்படி பேசுற ஆளு நான் இல்லை. என்னோட சேனல், என்னோட விருப்பம், எனக்கு என்னத்தை தோணுதோ அதை நம்ம பேசுவோம். என்ன போல இருக்கிற சகோதரங்கள், சகோதரிகள், நண்பர்கள், நண்பிகள் அதை பார்ப்பாங்க. ஒவ்வொரு வருஷமும் நம்ம அதைத்தான் பண்றோம். சரிங்களா? பிடிச்சிருந்தா பார்க்கலாம், பிடிக்கலாம் ஓடலாம். கேஸ் ரவிக்குமார் சார் அவர்கள் சொல்லியிருப்பாங்க, படத்தை பிடிச்சா பாரு, இல்லைன்னா ஏறி குதிச்சு ஓடு அப்படின்னு. இதுதான் நம்மளுடைய இது. சரிங்களா? என் மனசாட்சி படி, என்னுடைய விருப்பப்படி, நான் என்னோட தொழிலை நான் செய்யறேன். சரிங்களா? ஸோ ஓகே, சரி. ஃபர்ஸ்ட் விஷால் அன்ஷிதா அவர்களுடைய ரசிகர்கள் ஒவ்வொரு நாளுமே ஒரு பார்க்க சந்தோஷமா இருக்கு. இன்னைக்கு நடந்த விடயங்கள் அது தனுஷ் அண்ணா ரசிகர்கள் பண்ணியிருந்தாங்க. இது எனக்கு பிரமிப்பா இருந்தது. ஆனா அதெல்லாம் பார்க்கக்குள்ளதான் எவ்வளவு தூரம் பிக் பாஸ்ல ஒரு பித்தலாட்டம் நடந்திருக்கு அப்படின்றத பார்க்க முடியல. சொல்லக்குள்ள உங்களுக்கு புரியும் அது என்ன அப்படின்றத பார்க்கலாம். அடுத்தது திரும்பவும் நேற்று ஒரு கமெண்ட் வந்திருந்தது, ஒருத்தங்க பந்தியா எழுதியிருந்தாங்க. ஸோ ஜாமு, அப்புறம் ஓகே, அந்த பேர்லாம் வாயில வருது மக்களே. ஜாக்லின் முத்துக்குமரனு, மஞ்சரி முத்துக்குமரனு, அப்புறம் அந்த கோவா கேங்கு. ஸோ இதுக்கெல்லாம் தான் ஃபேன்ஸ் இருக்கு. அது உண்மையான ஃபேன்ஸ் தான். ஸோ அது பிஆர் டீம் இல்ல. ஸோ அப்ப அதை பத்தியும் பேசுங்க. ஏன் அதை பிஆர் அப்படின்னு சொல்றீங்க, இந்த விஷால் அன்ஷிதா மட்டும் கொண்டாடுறீங்க அப்படின்ற மாதிரி ஒருத்தர் சகோதரம் ஒரு பெரிய பந்தி எழுதியிருந்தாங்க. அதுக்கு ஒரு பதில் ஒண்ணு. சரிங்களா? ஓகே, அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா பிக் பாஸ் 9 தமிழ் முதலாவது போட்டியாளர். அப்ப இப்ப நடக்கிற விடயங்கள் அதை பத்தி பார்க்கலாம். அடுத்தது பிரியங்கா அவர்கள் சொல்லி அடிச்சாங்க, சிறப்பா இருக்கு. பதிலடினா இப்படி இருக்கணும், வாய் பேசக்கூடாது, செயல் பேசணும், நமக்கு வர்ற விருதுகள் பேசணும் அப்படின்ற மாதிரி பிரியங்கா அவர்கள் லேடி சூப்பர் ஸ்டார் அப்படின்னு சொல்லலாம். சின்ன திரையின் லேடி சூப்பர் ஸ்டார்னா பிரியங்கா மேம் தான். பல பேருக்கு இன்ஸ்பிரேஷன், பல பேருக்கு வாழ்க்கை கொடுத்துருக்காங்க. ஸோ அவங்களுக்கு இன்னைக்கு கிடைச்ச அவார்ட் அதை பெருமையா வாழ்த்தி அது என்ன அப்படின்றத சொல்லிடலாம். சரிங்களா? ஓகே, ஃபர்ஸ்ட் விஷால் அண்ட் அன்ஷிதா அவர்கள் இன்னைக்கு இப்ப தனுஷ் அண்ணா அவர்களும் நித்யா மேனன் அவர்களும் நடிச்சாங்கல்ல ஒரு படம், திரு சோபனா, ஒரு கேரக்டர் வரும் இல்ல. அப்ப அந்த படத்தோட காட்சிகள், இங்க நம்ம விஷால் அன்ஷிதா அவர்கள் பிக் பாஸுக்குள்ள இருந்த காட்சிகள் அதெல்லாம் மெமியாவும் வீடியோவும் போட்டாங்க. அது என்ன அதிசயமா அற்புதமோ தெரியல. படத்துல வந்த காட்சிகள் எல்லாம் பிக் பாஸ்ல இவங்களுடைய காட்சிகளோட அப்படி ஒன்றித்து இருக்குது. அந்த பாடல் கூட விஷால் அன்ஷிதா அவர்களுக்கு பொருத்தமா இருக்கு. திரு சோபனா அந்த படத்தோட இயக்குனர் உருவாக்குன அந்த கதாபாத்திரம் பண்ண விடயங்கள், இங்க கடவுள் உருவாக்குன கதாபாத்திரம் விஷால் அன்ஷிதா அவர்கள் பிக் பாஸ் 8 தமிழ் என்ற ஒரு நிகழ்ச்சியில பண்ண விடயங்களுக்கு தத்ரூபமா அமைஞ்சிருக்கிறத பார்க்கக்குள்ள சந்தோஷமா இருக்கு, பாசிட்டிவிட்டியா இருக்கு. அதே நேரத்தில் அதை பார்க்கக்குள்ள பெரிய கேள்வி என்ன அப்படின்னா, 65 கேமரா, 24 போட்டியாளர்கள். ஆனா இந்த 65 கேமராவுமே சௌந்தர்யா அப்படின்ற ஒரு நபர் பண்ண குற்றம் எப்ப பண்ணாலும் குற்றம் தான். போன வருஷம் அவன் பண்ணிட்டான் குற்றம், அப்ப அதை இந்த வருஷம் பேசக்கூடாது அப்படி என்பது இல்லை. சௌந்தர்யா அப்படின்றவர் பிக் பாஸ் தமிழுக்குள்ள 2வது 3வது வீக்கே வெளியில போன நபர். அப்ப அந்த நபரை போல இன்னொரு நபர் வரக்கூடாது, ஷோவை கெடுக்கக்கூடாது அப்படி என்பதான் எல்லாரும் விரும்புவாங்க. அதே நேரத்துல ஒரு ஷோ முடிஞ்சதுன்னா அடுத்த ஷோல இப்படியான நபர்கள் வரக்கூடாது, வரணும் அப்படி என்பது அதை பற்றி பேசுவர்களோட கடமை. இப்ப அவர்கள் பேசியிருக்காங்க, நம்ம பேசுறோம். 105 நாட்கள் நம்ம என்னத்தை பண்ணாங்களோ அதை நம்ம எத்தனை நாளும் பேசலாம். இது சில நபர்களுக்காக சொல்லிக்கிறேன். சோ ஓகே, அப்ப எவ்வளவோ காட்சிகள் அந்த பிக் பாஸ் 8 இருந்துச்சு. விஷால் அன்ஷிதா அவர்கள் பண்ண விடயங்கள், சுனிதா அவர்கள் பண்ண விடயங்கள், ஆனந்தி அவர்கள் பண்ண விடயங்கள், சாச்சனா அவர்கள் பண்ண விடயங்கள், பெண்களை மட்டும் நான் சொல்லிக்கிறேன். ஆனா அதுல பாத்தீங்கன்னா எவ்வளவு தூரம் இந்த பிக் பாஸ் 8 தமிழ்ல 4 தடவை எடிட்டிங் டீம் மாறி இருக்கு. சரிங்களா? நான் பிக் பாஸ் நடக்கையே சொல்லியிருப்பேன். காரணம் என்னன்னா, அந்த பல விடயங்கள் சௌந்தர்யாவுக்கு சார்பா அந்த அம்மா வெற்றி பெற வைக்கிறதுக்கு உள்ளுக்குள்ள நடந்தது.
அப்ப எவ்வளவு தூரம் அநியாயம் நடந்திருக்குன்னு பாருங்க. 1 hour எபிசோடா இருந்தாலும் சரி, லைவ்லயும் சரி, ஒரு உருப்படியான விடயத்தை காமிச்சா பரவாயில்ல. அந்த மனசுக்குள்ள பேசுறது, டான்ஸ்ன்ற பேர்ல ஏதோ ஒரு பண்றது, கியூட்ன்ற பேர்ல ஏதோ ஒரு பண்றேன்னு நாசப்படுத்திட்டாங்க இந்த பிக் பாஸ் செட்டை. பிகாஸ் ஆஃப் சௌந்தர்யா, அவங்களோட காசு. ஸோ அப்ப அப்படி இருக்கக்குள்ள இந்த ஷோ முடிஞ்சதுக்கு அப்புறம் இப்ப விஷால் அன்ஷிதா அவர்களை பத்தி அந்த வர்ற காட்சிகள், அவங்க பண்ண விடயங்கள் மற்றும் வேற போட்டியாளர்கள் பண்ண விடயங்களை பார்க்கக்குள்ள இது 24 மணி நேரத்துல 65 கேமரா ஒரு நல்ல மாதிரி செயற்பட்டிருந்தா இந்த ஷோட தரம் எங்க போயிருக்கும், எங்க அந்த குவாலிட்டி போயிருக்கும். ஷோ முடிஞ்சதுக்கு அப்புறம் மக்கள் அந்த இதை வச்சு ரசிக்கிறாங்கல்ல, அப்ப அது ஷோலே காமிச்சிருந்தா இன்னும் டிஆர்பி இருக்குமே அப்படின்றதான் பல மீடியாவில் இருக்கிற பெரிய நண்பர்களோட கருத்து. அவங்களுடைய குரலை நான் சொல்றேன், சரிங்களா? சோ அப்படி இருக்கக்குள்ள பல பேர் இப்ப விஷால் அன்ஷிதா அவர்களுடைய காட்சிகள் எடுத்து போடுவதும் அது ரசிகர்கள் போடுறது ஒரு பக்கம். ஆனா இப்போ தனுஷண்ணா பேஜுக்கு அட்மினா இருக்கிறவங்க, விஜயண்ணா பேஜுக்கு அட்மினா இருக்கிறவங்க, அவங்க தாங்க ரசிக்கின்ற தளபதி தனுஷ் அப்படியான நபர்களோட, அவங்க நடிச்ச அந்த படங்களோட கதாபாத்திரங்களோட இவங்களை எடுத்து போடக்குள்ள விஷால் அன்ஷிதா ரசிகர்கள் தவிர்த்து தனுஷண்ணா ரசிகர்கள், நித்யா மேனன் ரசிகர்கள் அதை என்ஜாய் பண்ணி ஷேர் பண்றாங்க. பாருங்க, நான் பார்த்த வரைக்கும் 25 பேர், நான் ஒருத்தன் பார்த்த வரைக்கும் 25 தீவிரமான தனுஷண்ணா அவர்களுடைய அட்மின்ஸ், வேறு பல பேச்சஸ் நடத்துற அட்மின்ஸ் அதை ஷேர் பண்ணியிருக்காங்க, சரிங்களா? சோ அந்த அளவுக்கு விஷால் அன்ஷிதா அவர்களை மக்கள் ரசிச்சிருக்காங்க. ஆனா இந்த பிக் பாஸ் தமிழ்ல பக்காவா ஒரு நேப்படிசம் நடந்தது. ஒரு தகுதி இல்லாத நபரை இந்த ஷோல வச்சிருக்கணும் என்பதற்காக பல விடயங்கள் அநியாயமா மறைக்கப்பட்டது. ஆனா அந்த உண்மை அதை பல நாள் மறைக்க முடியாதுன்ற மாதிரி ஷோ முடிஞ்சதுக்கு அப்புறம் அது இப்படியான விடயங்கள் மூலம் மக்களுக்கு தெரிய வருவது சிறப்பு. சோ இது இன்னைக்கு விஷால் அன்ஷிதா அவங்கள மக்கள் ரசித்த விதம், ரசிகர்கள் தாண்டி ஒரு நடிகர்களுக்கு ஒரு அட்மினா இருக்கிறவங்க அந்த நடிகர்கள் நடித்த படங்களோட கதாபாத்திரங்களோட இவங்களை எப்படி மேட்ச் பண்ணி ரசிக்கிறாங்க அப்படி என்பதை இன்னைக்கு காலம் காமித்திருக்கு, சிறப்பு, சரிங்களா? ஓகே, இது ஒரு விடயம் மக்களே. அடுத்தது பாத்தீங்கன்னா நம்மளுடைய பிரியங்கா அவர்கள் பல பேருக்கு இன்ஸ்பிரேஷன், பல தடை அதை உடை புது சரித்திரம் படையன்ற மாதிரி சாதித்துக் கொண்டிருக்கின்ற நபர் பிரியங்கா அவர்கள். அவங்க இடத்துல வேற நபர் இருந்திருந்தா, அதாவது இந்த உலகம் ஃபர்ஸ்ட் பொய்யத்தான் நம்பும், சரிங்களா? மார்க்கெட்டே இல்லாத சௌந்தர்யாவுக்கு ஓட்டு இருக்குன்னு நம்பின மாதிரி அந்த ஒரு குக்கிங் கோமாளி சீசன் 5 போய் ஒரு பொய்யான விடயத்தை சொல்லி ஒரு வீடியோ போட்டு அது மூலம் கோடிக்கணக்கில் சம்பாதிச்சு இப்ப வீடு கட்டி கொண்டிருக்கல ஒரு அம்மா, மணின்னு பேர் வரும். அப்ப அந்த அம்மாவோட பொய்யத்தான் சில கூட்டம் நம்பிச்சு, பிரகலாம் விளங்கிச்சு அது எவ்வளவு பெரிய கேவலமான பொய்ய சொல்லியிருக்கு, கேவலமான நபர் அப்படின்னு. அப்ப அப்படி கேவலமான நபர்கள், வன்மம் பிடித்த நபர்கள், ஒருத்தங்க முன்னேறக்கூடாது அப்படி என்பதற்காக மதத்தை வச்சு, மொழியை வச்சு, இனத்தை வச்சு அவங்களை எப்படியாவது ஒரு நெகட்டிவிட்டியா காமிக்கணும் என்று இருக்கின்ற ஓநாய்கள், குள்ள நரிகள், முதலைகள் இருக்கிற இடத்துல பிரியங்கா போன்ற ஒரு பெண் அதெல்லாத்தையும் தகத்தெறிந்து இப்ப வாழ்க்கையில முன்னேறி போவது பிரியங்காவை போல் வரணும் என்று இருக்கின்ற பல கோடி பெண்களுக்கு பிரியங்கா இன்ஸ்பிரேஷனா இருக்காங்க அப்படி என்பதான் முன்னுதாரணம். சோ அவங்களுக்கு இப்ப ஒரு அவார்ட் ஒன்று கிடைச்சிருக்கு, சூப்பர் உமன் அப்படின்ற மாதிரி, மோஸ்ட் இன்ஃபுளுன்ஷியல் ஆங்கர் அவார்ட் அப்படின்ற மாதிரி கிடைச்சிருக்கு. அதாவது அதிக செல்வாக்கு மிக்க ஒரு ஆங்கர் அப்படின்ற மாதிரி இருக்கு. சீஸ் a லேடி சூப்பர் ஸ்டார் இன் சின்னத்திரை. சோ பிரியங்கா மேம் அவர்களுக்கு நம்மளுடைய சேனல் சார்பாக வாழ்த்துக்கள், தொடர்ந்து சாதிங்க. நம்மளுடைய எதிரிகளுக்கு நம்மளுடைய வாயால பதில் சொல்லக்கூடாது, நம்மளுடைய வெற்றி தான் பதில் கொடுக்கணும். அதை பிரியங்கா அவர்கள் பண்ணுவது சிறப்பு, சரிங்களா? ஓகே, அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா இந்த ஜாமு, முத்துக்குமரன் ஜாக்லின், அப்புறம் முத்துக்குமரன் மஞ்சரி, இந்த கோவா கேங், அதை பத்தி நீங்க ஏன் பேசுறீங்கல்ல? அப்ப அதுக்கு வீடியோ போடுறவங்க பிஆர்ஸா அப்படின்னா, ஆமா, அதுக்கு பண்றது பிஆர் டீம் தான். இங்க விஷால் அன்ஷிதா ஒருத்தருக்கு ஒருத்தர் உண்மையா இருந்தாங்க. விஷால் அவர்களுக்கு ஒரு துணை தேவைக்குள்ள, ஒரு சப்போர்ட் தேவைக்குள்ள அவங்க பக்கம் ஒரு நட்பா, ஒரு நண்பியா நின்னது அன்ஷிதா அவர்கள். ஒரு தடவை கூட விஷாலோ அன்ஷிதாவோ ஒருத்தருக்கு முதுகுல குத்துனது 105 நாட்கள். அதனாலதான் அவங்கள ஷோ முடிஞ்சதுக்கு அப்புறம் மக்கள் ரசிக்கிறாங்க. ஆனா இங்க ஜாக்லின், முத்துக்குமரன் அப்படின்னுக்குள்ள முத்துக்குமரனுக்கு வழியில மக்கள் சப்போர்ட் இருக்கு என்று தெரிய வர முதலெல்லாம் ஜாக்லின் முத்துவோட முதுகுல குத்தி கொண்டு இருந்தாங்க. முத்துவை பத்தி எவ்வளவு கேவலமா பேசியிருந்தாங்கன்னு நாங்க எல்லாம் பார்த்தோம். அந்த வீடியோக்கள் பத்திரமாவே இருக்கு. அவருடைய மிடில் கிளாஸ் குடும்பத்தை பத்தி மனசாட்சி இல்லாம பேசின நபர் தான் இந்த ஜாக்லின். அடுத்தது மஞ்சரி, ஒரு ஃப்ரெண்டு முன்னுக்கு தெரிஞ்சவங்க அப்படின்ற மாதிரி தான் உள்ளுக்குள்ள வந்தாங்க. ஆனா முத்துவை எப்படியாவது மக்களிடம் செல்வாக்கு குறைய வைக்கணும்னு மும்முரமா வேலை செஞ்சாங்க.
இவங்க எல்லாருமே முத்துக்குமரன் என்ற ஒரு மனிதருடைய நல்ல எண்ணத்துக்கு தான் பழகினாங்கன்னா இல்ல, முத்துக்கு மக்கள் மத்தியில் இருக்க சப்போர்ட், அவர் தான் வெற்றி பெற போறான்னு தெரிஞ்சுது. அதை தடுக்க பார்த்தாங்க, முடியல. அதனாலதான் இப்ப வந்து பண்றாங்க. இப்ப ஷோ முடிஞ்சதுக்கு அப்புறம் உண்மையான மக்கள் அவங்களை கொண்டாடுறாங்கன்னா இல்ல அவங்களுக்கு தெரிஞ்சவங்க இல்ல அவங்களே செட் பண்ணவங்க தான் முத்துக்குமரன் மஞ்சள் என்ற மாதிரி போட்டு டேக் பண்ணி கொண்டிருக்காங்க. மற்றும்படி உண்மையான ரசிகர்கள் இப்ப விஷால் அன்ஷிலாவை போல நான் பிக் பாஸ் நடக்க முத்துக்குமரனுக்கு தான் சப்போர்ட் பண்ணேன். ஆனா பிக் பாஸ் முடிஞ்சதுக்கு அப்புறம் நான் விஷால் அன்ஷிலாவை பத்தி பேசுறேன்ல, அதே போல பல பேர் வந்து இப்ப விஷால் அன்ஷிலா பக்கம் இருக்க பேச காரணம் ரசிக காரணம் அவங்க கிட்ட உண்மை இருக்கு. ஆனா பல பேருக்கு வந்து இப்ப முத்துக்குமரன் ஜாக்லின் ஒரு வீடியோ போட்டு ஆடைச்சு இதெல்லாம் ஒண்ணு அப்படின்னு நினைக்க காரணம் விஷால் அன்ஷிலா கிட்ட இருக்கிற அந்த உண்மை, அந்த ரியாலிட்டி இங்கால இருக்கிற எதுக்கிட்டையுமே இல்லை. பிக் பாஸ் 8 தமிழ் போட்டியாளர்கள்ல ஒரு 2 பேரை மக்கள் உண்மையாவே ரசிக்கிறாங்க அப்படின்னா ஃபர்ஸ்டே விஷால் அன்ஷிலா, முத்துக்குமரன் தீபக், முத்துக்குமரன் சாச்சனா. அடுத்தது ஒரு 4 பேர் அவர் டீமா அப்படின்னா விஷால் அன்ஷிதா ஜெஃப்ரி சத்யா அருள், இவங்க தான். சரிங்களா? வேற எந்த கேங்குமே உண்மையாவும் இல்ல, அவங்களுக்கு உண்மையான ஃபேன்ஸுமே வந்து இல்ல. இதுதான் உண்மை. ஓகே, எதுக்குடா இந்த மானக்கெட்ட பிளப் அப்படிங்கிற மாதிரி தான் கிடக்கு. ஓகே, அடுத்தது வந்து பாத்தீங்க அப்படின்னா பிக் பாஸ் 9 தமிழ். ஸோ நம்ம இப்போ வரைக்கும் வருகின்ற தகவல் ஜூன் அல்லது ஜூலை ஆரம்பிக்கும் அப்படின்னு சில போட்டியாளர்களை எதிர்பார்க்கலாம். அப்படின்ற மாதிரி பிக் பாஸ் ஷோல போட்டியாளர்கள் வந்து 1 மாசத்துக்கு முதலோ 2 மாசத்துக்கு முதலோ பார்க்க மாட்டாங்க. ஒரு 4-5-6 மாசத்துக்கு முதலே ஒரு 24 பேர் வர்றாங்கன்னா அதுல ஒரு 60 பேர் கிட்ட பிக் பாஸ் டீமோட பார்வை வந்து போயிடும். அந்த ரீதியில பிக் பாஸ் 9 தமிழுக்கு எனக்கு வந்த முதல் போட்டியாளர் இவர் வரலாம் அப்படின்ற மாதிரி ஒரு 50-50% டவுட்ல முத்துக்குமரன் அவர்களுடைய நண்பர் வசந்த் அவர்களுடைய பேர் வந்திருக்கு. கண்டிப்பா வசந்த் முத்துக்குமரனோட கேமோ இப்ப வேற மாதிரி இருக்கு. யூடியூப்ல வந்தாருன்னா பிக் பாஸ்ல வந்தாருன்னா பார்ப்போம் என்ன மாதிரி நடக்குது அப்படின்றத. நீங்க உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்க. நன்றி.